தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு மரவள்ளிக்கிழங்கு அடை தான் செய்ய போகிறோம். இதை கப்பான்னு சொல்லுவாங்க, மரவள்ளின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர்கள் நிறைய ஊரில் இருக்குது. இது அடையாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மரவள்ளிக்கிழங்கு நான் ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் போட்டிருக்கேன், நல்லா கட் பண்ணி. இப்போ இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி நிறைய டைம் வாஷ் பண்ணது தான், அதனால இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை எடுத்து மிக்சியில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அதே சேம் டைம் நான் காரம் கம்மியான மிளகா எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை இந்த தண்டோடையே நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம யூஸ் பண்ணணும். இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து வரமிளகா சோம்பு போட்டு நம்ம நல்லா நரன்னு அரைச்சிருக்கோம். இது நல்லா நைஸாக அரையில் கொஞ்சம் நரந்து அரைச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் கொத்தமல்லி நம்ம இதில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். அப்போ பிணையும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பிணைஞ்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நம்ம இதில் கொஞ்சம் அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போது இது ஒரு அடைக்கான பக்குவத்துக்கு இது வந்துடும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கோம், அரைச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகு கூட போடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த பச்சை மிளகு அடிக்கடி கடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதனால் வரமிளகா போட்டு அரைச்சாச்சு. இப்போது இது நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ கொஞ்சம் இப்போவும் லூஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம கையில் கூட தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு அடையோட சைஸுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்.